தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருட்டு ரயில் ஏறி வந்த திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி என்ற தலைப்பில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் இந்த மு. கருணாநிதி? 1924ல திருக்குவளை என்ற ஒரு கிராமத்தில கலைஞர் கருணாநிதி பிறந்தார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 7, 2018ல அவர் மறைகிறார். ஏறத்தாழ 94 வருடங்கள் அவர் வாழ்ந்து மறைந்து விட்டார். அவர் வாழ்ற காலத்துல அவர் அளவுக்கு வேற எந்த அரசியல் தலைவரும் இந்த பொது தளங்கள்லயோ அல்லது வலைத்தளங்கள்லயோ அல்லது பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்லயோ வசைபாடி இருக்க மாட்டாங்க. வசைபாடல்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அளவுக்கு அதிகமற்ற ஒரு வசைப்பாடல். நம்மலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போகும்போது யாராவது காலையில் ஒருத்தர் மூட் அவுட் பண்ணிட்டோம்னா, அன்றைய நாள் முழுவதும் நமக்கு ரொம்ப அப்செட் ஆகி டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் நம்ம. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கையில், இந்த பொது வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக வசைபாடப்பட்ட ஒரே தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் சொல்லலாம். இந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா, வலைத்தளத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருட்டு ரயில் ஏறி வந்தார். அடுத்து எல்லா சொத்தும் அவரே அபகரிச்சுக்கிட்டாரு. ஊழல் அறிவியல் ரீதியாக ஊழல் செய்துள்ளார். அவரோட பசங்களுக்கு, பேரப்பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் சொத்து சம்பாதிச்சிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் கருணாநிதி பார்த்தீங்கன்னா, அவரே தன்னை முன்னேற்றிக்குவார் அப்படின்ற மாதிரியெல்லாம் வலைத்தளங்களில் பெருவாரியா பகிரப்பட்டு வருது. ஆனால் இந்த கருணாநிதி இந்த தமிழகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம உற்று நோக்கணும்னு வச்சுக்கோங்க. தந்தை பெரியாருக்காக ஒரு நாடகம் போடுறாரு பாண்டிச்சேரியில். அந்த நாடகத்தில் எதிராளிகளால் அந்த பார்க்கப்பட்ட நாடகத்தை பார்க்கப்பட்ட பகுத்தறிவு நாடகம் தான் நடத்துகிறாரு. அந்த பார்க்கப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க, கலைஞர் கருணாநிதியை தாக்குறாங்க. அவரை மட்டும் இல்லை, பாரதிதாசன், புரட்சி கவி பாரதிதாசன், அவர் கூட சேர்ந்த இன்னொருத்தர், 3 பேரையும் தாக்குறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆனால் கலைஞர் பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் தாக்கப்பட்டு சாக்கடையில் தள்ளி விட்டு, இதுக்கு மேலே அவர் உயிரை வாழ மாட்டாருன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு பெண்மணி எடுத்து அவரை மருத்துவமனையில் சேர்த்து, அதுக்கப்புறம் தந்தை பெரியார் கவனத்துக்கு அவர் ஈர்க்கப்படுறார். அப்புறம் தந்தை பெரியார் அவரோட காயத்துக்கு மருந்து போட்டு அவரோட குடியரசு பத்திரிகையில் அவரை கூட ஒரு துணை ஆசிரியராக சேர்த்துக்கிறார். இப்படி தான் கலைஞர் கருணாநிதியோட இளமை காலம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அண்ணாவோட அறிமுகம் ஏற்படுது. திரைத்துறையில் அவர் நிறைய படங்களுக்கு வசனம் எழுதுகிறார், பாடல் எழுதுகிறார். இப்படி ஒரு பன்முக திறமையாளராக ஜொலிக்கிறார். இவருக்கு பகுத்தறிவு எப்படி இந்த பகுத்தறிவுக்குள்ளே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை அழகிரி என்ற ஒரு பெரும் பேச்சாளர், பெரும் பகுத்தறிவாதி, பெரும் பெரியாரிஸ்ட்னால அவர் அவர் மேடையில் பேசுகிறதெல்லாம் கேட்டு அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் அந்த பகுத்தறிவுக்குள்ளே பயணிக்கிறார். அப்படி தான் அந்த நாடகமெல்லாம் பாண்டிச்சேரியில் போட்டு அந்த பிரச்சனையெல்லாம் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1949ல் அறிஞர் அண்ணா பெரியாரை பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் கலைஞர் கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், அப்புறம் கே.ஏ. மதியழகன், ஈ.வி.கே. சம்பத் எல்லாருமே கூட பயணிக்கிறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க, எல்லாமே வாலிப பசங்க, 25 வயசு, 21 வயசு இந்த மாதிரி உள்ள காலகட்டத்தில் தான் அண்ணாவோட சேர்ந்து பயணிக்கிறாங்க. அண்ணாவுக்கு மட்டும்தான் அந்த குழுவிலே 40 வயது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1967ல் அண்ணா முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. ஒரு வருடமே அவரோட உடல்நிலை காரணமாக ஒரு வருடம் முதல்வராக அவர் மறைஞ்சிடுறாரு. அறிஞர் அண்ணா முதல்வராக இருந்து மறைஞ்சதிலிருந்து கலைஞர் கருணாநிதி தான் அடுத்த முதல்வராகிறார். அதுக்கப்புறம் 1971 மீண்டும் ஒரு பொதுத் தேர்தல் வைக்கிறாங்க. அதில் பெருவாரியான வாக்குகள் பெற்று கலைஞர் கருணாநிதியின் தலைமையில் மீண்டும் முதல்வராக பதவியேற்று அவர் கிட்டத்தட்ட 5 முறை முதல்வராக இருந்து தான் மறைஞ்சிருக்கிறார் கலைஞர் கருணாநிதி. இவரோட எல்லாரும் சொல்கிறாங்களே திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எந்த இடத்துலையும் பதிவாகலை.
ஏன்னா, கலைஞர் வந்து ஆரம்பத்திலேயே வந்து குடியரசு பத்திரிகையில வந்து பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் வந்து நெறைய நாடகங்களுக்கு, திரைப்படங்களுக்கெல்லாம் வந்து அவரு கதையாசிரியரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து கதாநாயகர்கள விட கிட்டத்தட்ட சிவாஜி, எம்ஜிஆர் இவர்களெல்லாம் விட அதிகமான சம்பளம் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி தான். அவர் தான் வந்து கதையாசிரியர்களே முதன் முதலா வந்து அவர் கார் வாங்குறாரு. அ அவரோட சம்பாத்தியத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கோபாலபுரத்தில ஒரு வீடு வாங்குறாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழுவிலேயே வந்து இவர் தான் முதல்ல வந்து நல்லா ஒரு வசதியா செட்டில் ஆகுறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க உழைப்பினால வந்து அவரு அ அ த செட்டில் ஆகுறாரு. அ முதல் மனைவி வந்து பத்மாவதி அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க வந்து அவங்க கல்யாணம் அன்னைக்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்திய எதிர்ப்பு போராட்டம் வருது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில தாலி கட்டின கையோட போய் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில கலந்துக்கிறாரு. பத்மாவதி அம்மாவோட வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு வரும்போது, அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் வந்து மு.க. முத்து அப்படிங்கிற முதல் புதல்வர் அவர்தான். அந்த மூத்த அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ 2வது முறையாக வந்து தயாளு அம்மாவ திருமணம் செய்றாரு. அ அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்தவங்க வந்து மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், மு.க. செல்வி, அப்புறம் வந்து மு.க. தமிழரசு அப்படின்னு சொல்லி 4 வாரிசுகள் வந்து அவங்க பெற்றெடுத்து அவங்கள வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அக்கா கனிமொழி ஓட அம்மா ராஜாத்தி அம்மாள். அத வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2வது திருமணம். அதுதான் வந்து 2வது திருமணம். எல்லாம் வந்து 3 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டின்னு சொல்லி ஒரு தனி மனித தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முதல் மனைவி இறந்ததுக்கப்புறம் 2வது மனைவி தயாளு அம்மாவ திருமணம் செய்றாரு. அதுக்கப்புறம் வந்து நாடகத்தில ஏற்படக்கூடிய பழக்கத்தில ராஜாத்தி அம்மா கூட அ அவங்க வந்து ஒரு ரகசிய திருமணம் நடக்குது. அ இதுதான் வந்து அந்த குடும்ப வாழ்க்கை. திரைத்துறையில பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து கொடி கட்டி பறக்கிறாரு. அவருக்கு இணையா வந்து அன்னைக்கு எந்த வசனகர்த்தாவும் இல்ல. அ பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வசனகர்த்தா. கதை, திரைக்கதை, வசனம் இது எல்லாமே டைரக்ஷன தவிர பாக்கி எல்லா விஷயங்களுமே அவர் வந்து அ ப படைச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில வந்து பாடலும் எழுதியிருக்கிறாரு. நெறைய படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறாரு. அ இப்படித்தான் வந்து அவர் வந்து திரை வாழ்க்கை அப்படி நகர்ந்தாலும் கூட, அ அரசியல் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரா வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம், இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர வந்து முதன் முதலாக அப்படின்னு சொல்லி நெறைய விஷயத்துல சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு முதலாக என்பது வந்து 1929ல வந்து நம்ம தந்தை பெரியார் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்ல வந்து பெண்களுக்கான முன்னுரிமைகள் வழங்கணும்னு சொல்லி அந்த மாநாட்ல வந்து தீர்மானம் நிறைவேத்துறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு, ஊராட்சி மன்ற தலைவராக, அ தொடக்கப்பள்ளி ஆசிரியராக, இந்த மாரி வந்து நெறைய விஷயங்கள் சொத்தில் சமபங்கு இந்த மாரி உள்ள விஷயங்கள்லாம் வந்து பெண்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படணும். அவங்களுக்கு விதவை மறுமணம் செய்யணும். ஆம் கைம்பெண்களுக்கு வாழ்வளிக்கணும். அப்படின்ற மாரி விஷயங்களெல்லாம் வந்து நிறைவேத்துறாங்க. 1929ல அது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1951ல அ அ அண்ணல் அம்பேத்கர் வந்து பார்லிமென்ட்ல வந்து ஒரு மசோதா தாக்கல் செய்றாரு. அந்த மசோதாவுல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கு வந்து சொத்தில் சமபங்கு இந்த மாரியெல்லாம் வந்து அவரும் அந்த மசோதாவ நிறைவேற்ற முடியாம அவரோட அ மந்திரி பதவிய ராஜினாமா செய்து வெளியே வந்துர்றாரு. இது வந்து அதாவது பெரியார், அம்பேத்கர் இந்த 2 பேரும் வந்து முன்மொழிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு, பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு அப்படின்ற விஷயத்த தான் வந்து அவங்க முன்மொழிஞ்சாங்க. ஆனா அத நிறைவேத்துனது இந்தியாவிலேயே முதலா நிறைவேத்துனது வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் கலைஞர் தான் 1989ஆம் ஆண்டு. அது வந்து அம்பேத்கரோட நூற்றாண்டு அ தினத்தில வந்து அவர் வந்து இத நிறைவேத்துறாரு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, 1969லயே அண்ணா யுனிவர்சிட்டில வந்து அ உரையாற்றுறாரு டாக்டர் கலைஞர். எப்படி உரையாற்றுறாருன்னா, அ எல்லா மாணவர்களுக்கும் வந்து அரசாங்கமே வந்து வேலை குடுத்துற முடியாது. அதனால தனியார் துறையிலயும் வந்து வேலைவாய்ப்பு வழங்கும்படியாக, நீங்க என்ன செய்யணும்னா, தனியார் நிறுவனங்களோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் தொடங்கப்பட்டது தான் கேம்பஸ் ரெக்ரூட்மென்ட். இதே கலைஞர் வந்து டைடல் பார்க்கு, அப்புறம் வந்து ஹுண்டாய், ஃபோர்டு, ஐடி பார்க் எல்லாம் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களையும் வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மென்ட்ல லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பணிக்கு சேர முடிஞ்சதுன்னா, அதுக்கு காரணம் வந்து கலைஞர்.
அதேமாரி சிங்கார சென்னை, சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரிட்ஜஸ்ஸு, நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, எலக்ட்ரிசிட்டில நம்பர் 1, விவசாயத்தில நம்பர் 1, அ அணைக்கட்டுகள்ல காமராஜருக்கு அப்புறம் அதிகமா வந்து அணைக்கட்டுகள கட்டமைச்சது வந்து டாக்டர் கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பல சாதனைகள வந்து படைச்சிருக்கிறாரு. 1974லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல ஒரு பெரிய சிப்காட் இண்டஸ்ட்ரி வந்து உருவாக்குறாரு. அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல பணிபுரிவதற்கு காரணமாக 1974லயே அந்த சிப்காட் இண்டஸ்ட்ரிய வந்து கட்டமைச்சிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஒட்டி உள்ள அந்த ஓசூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சென்னைக்கு அடுத்து அது 2வது இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாம் பார்க்குறோம். அந்த மாரி வந்து எஜுகேஷனலா இருக்கட்டும், அ எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், தொழில்துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலயும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, கட்டமைச்சு நம்பர் 1 தரத்துக்கு உயர்த்தினது ஒரே தலைவர் டாக்டர் கருணாநிதி தான். அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ நுகர் நுகர்பொருள் வாணிபக் கழகம்னு சொல்லிட்டு, ரேஷன் கடைய வந்து அவர் நிர்வாகம் பண்றாரு. ரேஷன் கடைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரேஷன் கடைய வந்து திறக்கிறாரு. இன்னைக்கு அது 33,000 ரேஷன் கடை வந்து வந்து உருவெடுத்திருக்குது. அதுக்கப்புறம் வந்த எம்ஜிஆரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவங்க பங்குக்கு வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அத கொண்டு போனாங்க. ஏன்னா, எளிய மக்களுக்கான உணவு திட்டத்த வந்து எல்லா அரசும், அதாவது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லா அரசும் தொடர்ந்து அத செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு முதல்ல வந்து வந்து விதை போட்டது வந்து டாக்டர் கலைஞர்ன்னு தான் சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏழை மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு முடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்பட்டதா இருக்கட்டும். அதே நேரத்தில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்றோம் இல்லையா? நுழைவுத் தேர்வு வந்து மெடிக்கலு, இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து அவர் ரத்து பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா, நுழைவுத் தேர்வுக்கு வந்துட்டு ஒரு தனியா இன்ஸ்டிடியூஷன் போய் கத்துக்கிட்டு, அவங்களுக்கு வந்து காசு செலவு பண்ணி வர அளவுக்கு வந்து ஏழை மாணவர்களுக்கு வந்து வசதி இருக்காது. அதனால அவங்களுக்கு வந்து அ படி ம அவங்க படிச்சு வந்த மார்க்க வச்சே வந்து சீட்டு குடுக்கணும்னு சொல்லி அத கொண்டு வந்தாரு. அது இல்லாம நில உச்சவரம்பு சட்டத்த அவர் தான் முதல்ல கொண்டு வர்றாரு. அதேமாரி தனியார் அ போக்குவரத்தெல்லாம் வந்து நாட்டுடைமையாக்குனது வந்து கலைஞர் தான். குடிசை மாற்று வாரியம் உருவாக்குனது கலைஞர் தான். ஹவுசிங் போர்டு உருவாக்குனது கலைஞர் தான். இப்படி முதல்ல உருவாக்கப்பட்ட எத்தனையோ விஷயங்கள். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு சங்கம், அந்த மாரியெல்லாம் வந்து நெறைய மையங்களெல்லாம் நடத்தி கொண்டு வந்தாரு. கலைஞர் வந்து தான் வந்து குடிச்சு, இந்த இன்னைக்கு இருக்கிற சமூகத்தெல்லாம் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில வந்து இந்த மது கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கள்ள அ அ கள்ள மது வாங்குறது, அதே நேரத்தில கள்ளச்சாராயம் காய்ச்சறது, இந்த மாரி நெறைய ஒழுங்கின நடவடிக்கைகள்ல வந்து தமிழ் மக்கள் ஈடுபடும்போது, அந்த நேரத்தில வந்து பட்ஜெட் பற்றாக்குறையா இருந்ததுனால, முதல்ல வந்து என்ன பண்றாரு, மதுவிலக்க ரத்து செய்து மதுவிலக்க அமுல்படுத்துறாரு. ஆனா, அது 1974ல மீண்டும் வந்து அது எல்லாத்தையும் மூடிறாரு. அப்போ 1974ல மூடுனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் யார் திறந்தாங்கன்னு இதுவரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இது என்னன்னா வந்து திட்டமிட்டு டாக்டர் கலைஞர் அப்படின்ற ஒரு கலைஞர் கருணாநிதி, அந்த கருணாநிதி மேல வந்து எல்லாரும் பழி போடணும். இன்னும் சொல்லப்போனா, கலைஞர் கருணாநிதி மூலமா தான் என்ன மாரி ஆளுங்கலாம் படிச்சு, வேலைக்கு போயி, இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அடுத்த கட்டத்த அடைஞ்சிருக்கிறேன்னா, அதுக்கு காரணம் வந்து கலைஞர் கருணாநிதி தான். ஆனா, அவர் மூலமா வந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் வந்து அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்துட்டாரு. அ அவர் மட்டுமே நல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலைஞர் மாரி வந்து திட்டங்கள் வகுத்த, அதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி எந்த முதல்வரும் தமிழ்நாட்ல அந்த அந்த அவர் அளவுக்கு சாதனை படைச்சவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அவர் வந்து பன்முக ஆளுமை கொண்ட ஒரு பெரும் அ அ ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் இந்த மாரி எல்லா விஷயங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முன்னிலை வகித்தாரு. அதேமாரி படித்தவர்கள வந்து போற்றுறதுல வந்து அவரு தான் என்னைக்குமே நம்பர் 1. இப்படி பல சாதனைகள புரிஞ்சவரு டாக்டர் கலைஞர். அ அடுத்து வந்து சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அ சொத்துக்காக சொத்து குவிப்பு வழக்குக்கு அதுக்கப்புறம் வந்த முதல்வர் வந்து கைது செஞ்சு அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சாலும் கூட, இன்னைக்கும் வந்து எந்த ஒரு சொத்து குவிப்பு வழக்குமே வந்து ப்ரூவ் ஆகாம இருக்கிற இந்த கருணாநிதிய தான் மீண்டும் மீண்டும் வந்து எல்லா மக்களும் வந்து, அவர் வந்து சொத்து சேர்த்துட்டாரு, அவர் வந்து நாட்ட நாசம் பண்ணிட்டாருன்னெல்லாம் சொல்றாங்க. அவர் மாரி வந்து தமிழர்களுக்காக போராடின ஒரு தலைவர் கிடையாது. இலங்கை தமிழர்களுக்காக 2 முறை வந்து அவரோட முதல்வர் பதவிக்கு வர முடியாமயே வந்து நீர்த்து போச்சு அப்படின்றதெல்லாம்
அந்த காலத்தில கடந்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் க க கலைஞர் வாழும் காலமா இருந்தாலும் சரி, வாழ்ந்ததுக்கு பிறகும் சரி, அவர திட்டி, திட்டி, திட்டி என்ன பண்றாங்க வந்து கலைஞர இன்னும் உயிரோட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு மனிதன் வந்து அ க அவனோட வாழும் காலத்திலயும் கல்லடிபட்டு, வாழ்ந்ததுக்கு பிறகும் கல்லடிபட்ட ஒரே அ அ அரசியல் தலைவர் வந்து டாக்டர் கலைஞர் தான். ஆனா, அவர் மூலமா கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து தன்னிறைவு பெற்று, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே 2வது இடத்துல வந்து உயர்வு பெற்றிருக்குன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க அ காரணமாக இருந்த ஒரே தலைவர் வந்து டாக்டர் கலைஞர் தான். அவர் வந்து திருட்டு ரயில் ஏறி வரல. திருட்டு ரயில் ஏறி வரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் வந்து ஆளுமை மிக்க ஒரு பெரும் தலைவரா தான் போற்றப்படுறாரு. எல்லா துறையிலயும் வந்து அவரு வெற்றி கண்டவர். அவரு காணாத எந்த வெற்றியுமே இல்ல. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் அவர் மாரி வந்து உழைக்க முடியுமா? ஒரு நாளைக்கு வந்து அவர் மாரி ஒரு பிரச்சனைய ஃபேஸ் பண்ண முடியுமான்னா, யாராலயும் ஃபேஸ் பண்ண முடியாது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகைக்காரர்கள அணுகுறதா இருக்கட்டும், சக மனிதர்கள அவர்களோட நண்பர்கள வந்து அரவணைச்சு போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில, தான் வந்து ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு பந்தாவும் இல்லாம, எல்லா மனிதர்கள்ட்டயும் சகஜமா இருந்து பழகக்கூடிய ஒரே தலைவர் வந்து டாக்டர் கலைஞர். அவர் திருட்டு ரயில் ஏறி வரல. அவர் சொத்துக்கு வழக்குல எங்கேயும் வந்து அவர் கைதாகல. அவருக்கு வந்து அ 2 மனைவி தான். ஒண்ணு வந்து தயாளு அம்மா, அதுக்கப்புறம் வந்து ராஜேத்தி அம்மா. எல்லாருமே 3, 4 மனைவின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு ஒரு பிம்பத்த கட்டமைச்சு, இந்த இந்த தமிழ்நாட்ட வந்து நம்பர் 2 பொசிஷனுக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர, எவ்வளவெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தணுமோ, எவ்வளவெல்லாமோ கேவலப்படுத்தணுமோ, அப்படியெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய இளைஞர்களுக்கு தயவுசெய்து அவரோட வரலாற படிங்க. அவரோட உழைப்ப படிங்க. அவரு வந்து அந்த நிலைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்றத தயவுசெய்து புரிஞ்சுகிட்டு, அ நமக்காக வாழ்ந்த, நமக்காக பல திட்டங்கள் வகுத்த தலைவர்களை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.